தமிழ் கெனான் யூசர் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ இன்றைக்கி நாம் என்னுடைய கெனான் 90D கேமராவுடைய அன்பாக்சிங் பற்றியும் அது எடுக்க போகும்போது என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க கெனான் கேமராவோட செட்டிங்ஸ் ரொம்ப கஷ்டம், அது ஒரு வெட்டிங் ஈவெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலோ ஒரு பர்த்டே ஈவெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலோ அங்கே போய் செட்டிங்ஸ் மாறிடுச்சுன்னா அதை மாற்ற முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதால் நாங்கள் நிக்கான் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உண்மையாக கெனான் கேமரா பற்றினா ரொம்ப ரொம்ப ஈஸி, அதை நீங்கள் கையில் எடுத்து கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, கொஞ்சம் நேரத்தில் செட்டிங்ஸை மாற்றிடலாம், சரிங்களா? இன்றைக்கி நம்ம கெனான் 90D நான் எடுத்தேன். என்னுடைய பல வருஷ கனவு இது. இந்த கேமரா எடுத்த அன்பாக்சிங் வீடியோ பற்றி இதில் பார்க்கலாம், சரிங்களா? இந்த கேமரா என்னுடைய மியூச்சுவல் மட்டும் வாங்கலை, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணா எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் எனக்கு இது வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய சரி கேமரா எடுக்க சென்னை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு முந்தாள் நாள் படுத்து தூங்கினேன், எனக்கு தூக்கமே வரல. நைட்டு 12 மணிக்கெலாம் ஏந்து உட்காந்துக்கிட்டேன். எப்படா டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை தூங்கிடுவோமோ அப்படிலாம் இல்லை. கேமரா வாங்குவோம், கையில் அது பிடிக்கும் இல்லை, அது ஒரு ஃபீல் இல்லை, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கமே வரல அன்றைக்கி. அவங்க 5 மணிக்கு வர சொன்னாங்க, நான் 3 மணிக்கெலாம் போய் நின்றுட்டாங்க. அப்புறம் இந்த கேமராவை வாங்கி கொடுத்தவர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு அண்ணா. அவர் பேர் நான் மென்ஷன் பண்ணக்கூடாது, அவரே சொல்லிட்டாரு என் பேர் எதுவும் சொல்ல வேணாம். நான் கேமரா வாங்கும்போது அவர் வீடியோ எடுத்தேன், அது கூட சொல்ல வேணாம், வீடியோ கூட எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னார். அதனால் அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை. இதில் கேமரா எடுத்த வீடியோவோட கிளிப் ஆட் பண்ணுறேன். கேமரா வாங்க தான் நான் ஃபஸ்ட்டு சென்னையே போகிறேன். இது வரைக்கும் சென்னையே பார்க்கல. ஃபஸ்ட் டைம் அப்போ தான் சென்னையே பார்க்குறேன். தமிழ்நாட்டில் இருந்துட்டு இன்னும் சென்னையே பார்க்கறது முதல் நானாக தான் இருப்பேன். நிறைய அதர் ஸ்டேட்டுக்கு கூட போயிருக்கேன், கேரளா போயிருக்கேன், இந்த மாதிரி நிறைய ஸ்டேட் போயிருக்கேன். ஆனால் சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் தான் போனேன் கேமரா எடுக்க. அப்புறம் சென்னையும் பார்த்தேன், சென்னை ரொம்ப பிடிச்சிது. இதில் பார்த்தீங்கன்னா கேமராவோட கிளிப் ஆட் பாருங்கள். புதிய மனிதா பூமிக்கு ஒன்று 20 கையில் கேமரா எடுக்கலையா? 2 லட்சம் ஒன்று 23 தான் சொன்னேன். 1 22 தான் 2 ஓகே, ஒரு வழியாக கேமரா எடுத்து ஃபஸ்ட் டைம் நிக்கான் அப்படின்னு போட்டிருக்க ஒரு பிள்ளையார் இருந்தார், அவர் தான் எடுத்தார் அண்ணன். அப்போ எடுக்கும்போது கூட அவரையும் சேர்த்து தான் எடுத்தேன். ஒன்றை எடுக்கலடா, நீ என்ன கையில் பார்த்து கண்டுபிடிக்க மாட்டாங்க, என் கையை பார்த்தா கண்டுபிடிக்கலாம், லூஸ் பையா. சரிண்ணா. இந்த கிளிப்பு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அண்ணனோட கையை எடுத்திருப்பேன். அதையும் சேர்த்து எடுக்காதரா அப்படின்னு சொல்லி அவர் என்னை திட்டியிருப்பார். அவருக்கு என்னன்னா நாம் தான் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மனசு. ஏன்னா அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த கிளிப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது என்னுடைய கெனான் 90Dயோட கேமராவில் எடுத்தது. நான் தி 11 ஸ்டுடியோ கிரியேட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய பேர் சத்யா. சத்யா ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வைக்கலான்னு பார்த்தேன். அது வேணாம் அப்படின்ட்டு
இந்த நேமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாச்சும் ஈவெண்ட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தினமும் என்னுடைய கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ், அந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்க்கலாம்.